தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கவில்லை என துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்துறையை தனியார்மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது என கூறினார். மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு கம்பெனி அவங்க ஒரு தொழில் பண்றதுக்கு அவங்க ஒரு எந்த நேம் வேணா எப்படி வேணா அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்கன்றதால நீ புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்கிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் சரி? அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அவங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ் அது மூலியமா பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் கூட பண்ண முடியும். இப்போ நிறைய சோலார் எனர்ஜி மற்ற எனர்ஜிலாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனி பண்றாங்க. அது மாதிரி ஏதாவது பண்றதுக்கு கூட அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த வச்சுட்டு கூட இவங்க ஒரு மின்துறையே, பாண்டிச்சேரியுடைய அரசாங்க மின்துறையே தனியார்மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது அபத்தமானது. அரசாங்கம் அதுக்கான எந்த இதுவுமே பண்ணாத அவங்க இஷ்டத்துக்கு அவங்களா எப்படி எடுத்துக்க முடியுமா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல.